இன்றைய நாளிலே சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய மிதுன ராசியினாலே நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை கொண்டது. சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர். குரு பகவான் உங்களுடைய ராசி 8க்குரியவர். அப்போ 5, 8க்குரியவரான இந்த குரு பகவான் 11ஆவது இடத்தில் அமர்வதும் 3, 10க்குரியவரான இந்த சுக்கிர பகவான் 11ஆவது இடத்துக்குரியவராம் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சுக்கிரன் தன் பார்வையாலே தனுசு ராசி பார்க்கிறார். உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடம். குருவும் அங்கே தான் பார்க்குறாரு. குரு தன் பார்வையாலே துலாஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம். அதுபோல் குருவின் பார்வை உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது கும்பராசியை பார்க்கிறார். அங்கே ராகுவேர் உட்கார்ந்துருக்கிறார். இப்படி தொடர்புகளை பெற்று கொண்டிருந்தால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழிலுக்குரியவனான சுக்கிரன் 11ஆவது லாபஸ்தானத்தில் அமர்ந்ததால் லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள், புதிய நவீன தொழில்நுட்பம் கொண்ட மிஷினரிஸ் வாங்குவதற்கான எண்ணங்கள்லாம் வரும். வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக ஒரு நல்ல ஒரு கேம்பெயின்லாம் பண்ணணும். ஒரு ஷோஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரோட் ஷோஸ், எக்ஸிபிஷன்ஸ், பிஸ்னஸ் ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் நல்லா பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அது ரிலேட்டடாக செலவுகள் எல்லாம் கொண்டு வருவீர்கள். அதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். முயற்சியால் வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவும் சுக்கிரனும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். 3க்குரியவனும் இந்த சுக்கிரன் தான். 3ஐ பார்ப்பதால், துலாத்தை பார்ப்பதனாலே இந்த குருவும் அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறார். அப்போது தொழிலிலே சில மாற்றங்கள் வெற்றிகளை கொண்டு தரும் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிச்சு. பொதுவாகவே இந்த 11ஆவது இடத்தில் இருந்தாலே வஸ்திர லாபம், பொன் பொருள் லாபங்கள் வரும் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு காட்டும். குடும்பத்திலே ஏதோ நல்ல ஒரு நிகழ்வு, சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக திருமணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுனால ஒரு நல்ல சாப்பாடு, விருந்து இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பேறு போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கும் நல்லதாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு இல்லைங்களா. அதனால் குழந்தை மக்கட்செல்வங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நல்லது ஒரு செய்தி நல்லபடியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப செய்திகள். சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கண்ட்ரோலில் வந்துடும். தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாத சூழ்நிலைகள்லாம் தடுக்கும். அதெல்லாம் அதெல்லாத்தையும் உடைச்சிருவீங்க. ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெனிஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். பணம் கொஞ்சம் வரும், வேறு துறையிலேருந்து வரும். சிலருக்கு லாட்ரி அடித்தா கூட சந்தேகம் இல்லை, சந்தோஷமாக லாட்ரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. லாட்ரி அடிக்கிறதுன்னு வேறு, லாட்ரி பணம் வருவது வேறு. பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் நல்லபடியாக அமையும். அதிலே வெற்றிகளையும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு பங்குதாரர் கொண்ட ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. புதிய வேலை மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உழைப்பிலே புதிய மாற்றங்களை நீங்கள் கண்டு கொண்டுவீர்கள். அதனால் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். சனி பகவான் உங்களுடைய
பார்வையை கொடுக்குறார் 5ஆம் இடத்துக்குனால கொஞ்சம் டிலே ஆகி வறுமையை ஒழி, ஆனால் எல்லாம் வரும், கவலையப்பட வேண்டாம். இதுதான் இந்த மாதத்துடைய இணைவில் வரக்கூடிய விஷயங்களாக அமைகிறது அப்படின்னு கிளியராக தெரியுது. குரு சுக்கிரன் இணைவினாலே சுகங்கள் வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் தைரியமாக இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணலாம். அஷ்டமத்தில் சனி சார், அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் மனசில் கற்பிக்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் காரியங்களை கரெக்டாக செய்யணும். என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்ற யோசித்து, குழந்தைகள் படிப்பு ரிலேட்டட் என்னென்ன படிக்கணும்னு அவங்க பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்கள கரெக்டாக கோப்பப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க வெளிநாட்டுக்கு போன ஆசைப்பட்றாங்களா, அந்த வெளிநாட்டு படிப்பு தொடர்பான விஷயங்கள், கல்யாணத்துக்கான தொடர்புகள், அவங்களோட பேசி கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள், இப்படி ஒன்றுத்துக்குமே கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி போங்க. பண வரவு அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். தொழிலிலே லாபம் வருவதனாலே சந்தோஷமான சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை இந்த இணைவு உங்களுக்கு பெற்றுத்தரும். கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ பரிகாரமாக எதனா இருக்கா அப்படின்னா, அவசியம் 2 விதமான பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும். முதலிலே தினமுமே காலையில் 4:30 6 அப்படிங்கிற அந்த சுப முகூர்த்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தின் முன்னாடி கொஞ்ச நேரம் அமைந்து தியானம் செய்துவிட்டு நாட்களை தொடங்குங்கள். 21 நாள் கம்பல்சரி அதை செய்யணும். சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி விளக்கு பொருத்தி நம்ம இதில் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. லக்ஷ்மி கடாட்சம் பெருநீலாம் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கிற மாதிரி இதை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். வீட்டில் குபேர மூலையில் கொஞ்சம் பச்சைக்கற்பூரமும் நாயுருவியும் வைத்து விடுங்கள். அது வாட்டுக்கு அங்கே இருக்கட்டும். உங்களுக்கு ஆசீர்வாதமாக பணம் பெருகுவதற்கு வாய்ப்புகளை நிறைய பெற்றுத்தரும். இதை பண்ணிகிட்டே வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த காணொலியிலே ஏதானு கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னுமே இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காணொலி பிடித்திருக்குன்ற போது ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், இதையும் பண்ணுங்கள். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.